ரிஷபம் ராசி நேயர்களே, உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் இது ரொம்பவும் மனக்கவலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். ஒரு பெற்றோராய் உங்கள் ஒட்டுமொத்த உழைப்பும் கனவும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை நோக்கியே இருந்திருந்திருக்கும். ஆனால் கடந்த காலங்களில் குழந்தைகளுடைய கல்வி, அவங்களுடைய ஒழுக்கம், உடல்நலம் அல்லது வேலைவாய்ப்பு போன்றவற்றில் ஏற்பட்ட தொய்வுகள் உங்களை ஆழ்ந்த கவலையும் ஆழ்த்தியிருந்திருக்கும். நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்க்கும் சொத்துக்களும் நம் உழைப்பும் அவங்களுடைய எதிர்காலத்தை சீரமைக்குமா என்ற பயம் உங்களை உலுக்கியிருந்திருக்கும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காம தடம் மாறி போயிருக்கார்களோ என்ற அச்சமும் அவங்களுடைய மந்தமான படிப்பு நிலையும் உங்களை இரவில் தூங்க விடாமல் செய்திருந்திருக்கும். அவங்களுடைய எதிர்காலம் குறித்த கவலைகள் உங்கள் மனசுல ஒரு பாரமாக எப்போதுமே அழுத்தி கொண்டேதான் இருந்திருக்கும். அதாவது உங்கள் குழந்தைகள் கடந்த காலங்களில் அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய ஒழுக்கம், உடல்நலம் அல்லது வேலைவாய்ப்பு போன்றவற்றில் ஏற்பட்ட தொய்வுகள் உங்கள் ஆழ்ந்த கவலையை ஆழ்த்தியிருந்திருக்கும். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்க்கும் சொத்துக்களும் உழைப்புமே அவங்களோட எதிர்காலத்தை சீரமைக்குமா என்ற பயம் உங்களை உலுக்கி இருந்திருக்கும். குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்காம தடமாறி போகிறார்களோ என்ற அச்சமும் அவங்களின் மந்தமான படிப்பு நிலையுமே உங்களை இரவுல தூங்க விடாமலே சேர்ந்திருந்திருக்கும். பெற்றோர் ஆலோசனையை ஏற்காதால் ஏற்பட்ட இழப்புகள் உங்களுக்கு அதிகமாக அமைந்திருக்கும். பெற்றோர்கள் எப்போதும் தங்கள் பிள்ளைகளின் நலனை மட்டுமே விரும்புவாங்க. ஆனால் சில நேரங்களில் கிரகங்களின் ஆதிக்கத்தாலையும் உங்கள் பிடிவாத குணத்தாலையும் அவங்க சொன்ன சில அறிவுரைகளையும் எச்சரிக்கைகளையும் நீங்கள் அலட்சியப்படுத்தி இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இந்த காலத்து உலகம் தெரியாது என்ற மதிப்பில் மிதப்பில் நீங்கள் எடுத்த சில முடிவுகள் குறிப்பாக தொழில் முதலீடுகள் அல்லது பொலிய மனிதர்களுடான பழக்கங்கள் உங்களுக்கு பெரும் நஷ்டத்தையும் ஏமாற்றையும் தந்திருந்திருக்கும். இந்த இழப்புகள் ஏற்படும் போதுதான் உங்கள் பெற்றோர் அன்று சொன்ன வார்த்தைகளின் தீர்க்க தரிசனம் உங்களுக்கு புரிந்திருந்திருக்கும். அவங்களுடைய பேச்சை கேட்டிருந்தால் இந்த வீழ்ச்சியை தவிர்த்திருக்கலாமே என்ற குற்ற உணர்வும் அதனால் ஏற்பட்ட பொருளாதார மன ரீதியான இழப்புகளும் உங்களை வெகுவாக பாய்த்திருந்திருக்கும். அதாவது நீங்கள் சில நேரங்களில் கிரகங்களோட ஆதிக்கத்தால் தான் உங்களுடைய பிடிவாத குணமும் அவங்க சொன்ன சில அறிவுரைகளையும் எச்சரிக்கைகளையும் நீங்கள் அலட்சியப்படுத்தி இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு இந்த காலத்து உலகம் தெரியாது என்ற மதப்பில் தான் நீங்கள் எடுத்த சில முடிவுகள் குறிப்பாக தொழில் முதலீடுகள் அல்லது புதிய மனிதர்களுடையான பழக்கம் உங்களுக்கு பெரும் நஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் தந்திருந்திருக்கும். இந்த இழப்புகள் ஏற்படும் போதுதான் உங்கள் பெற்றோர் அன்று சொன்ன வார்த்தைகள் தீர்க்க தரிசனம் உங்களுக்கு புரிந்திருந்திருக்கும். உறவினர்களின் இரட்டை முகம் வெளிப்பட்ட தருணம் உங்களுக்கு அறிமுகமாயிருந்திருக்கும். உங்களுக்கு நல்ல காலம் இருந்தபோது உங்களை சுற்றி நீங்க தான் எங்க குடும்பத்துக்கே வழிகாட்டி என்று புகழ்ந்த உறவினர்கள் உங்களுடைய பொருளாதார வீழ்ச்சியின் போது தங்களோட உண்மையான முகத்தை காட்டியிருந்திருப்பாங்க. நீங்க வசதியா இருந்த போது உங்களை உபசரித்த அதே உறவினர்கள் நீங்கள் உதவி என்று கேட்டு நின்ற போது முகம் சலித்து விலகி சென்றிருந்திருப்பாங்க. உங்களுக்கு முன்னால ஒரு முகமும் உங்களுக்கு பின்னால உங்களை ஏளனம் செய்து பேசும் மற்றொரு முகமும் கொண்ட அவங்களுடைய இரட்டை வேடம் உங்களுக்கு பெருச்சியாகவே இருந்திருக்கும். ரத்தம் பகிர்ந்த உறவுகள் கூட பணத்தை மட்டுமே பிரதானமாக பார்க்கிறாங்க என்பதை உணர்ந்த அந்த தருணங்கள் மனிதர்கள் பற்றிய உங்கள் புரிதலை முற்றிலுமா மாற்றி அமைச்சிருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது நீங்க தான் எங்க குடும்பத்துக்கே வழிகாட்டி என்று புகழ்ந்த உறவினர்கள் எல்லாமே உங்களுடைய பொருளாதார வீழ்ச்சியின் போதும் அவங்களுடைய உண்மையான முகத்தை காத்திருந்திருப்பாங்க. நீங்க வசதியாக இருந்தபோது உங்களை உபசரித்த அதே உறவினர் நீங்கள் உதவி என்று கேட்டு இருந்தபோது முகம் செலுத்தி விலகி சென்றிருந்திருப்பாங்க. உங்களுக்கு முன்னால் ஒரு முகமும் உங்களுக்கு பின்னால உங்களை ஏளனம் செய்து பேசும் மற்றொரு முகமும் கொண்ட அவர்களுடைய இரட்டை விட உங்களுக்கு பேரடிச்சியாகவே இருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குழந்தைகளுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுபத்துவம் அடைவதால உங்க பிள்ளைகளுடைய வழியில உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி உண்டாகும். அவங்களுடைய கல்வியில சிறந்த மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைப்பாங்க. உயர்கல்விக்கோ அல்லது வேலைவாய்ப்பிற்கோ வெளிநாடு செல்ல காத்திருந்த பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி சேரும். இதுவரை வேலை இல்லாம இருந்த பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும். உங்களது பிள்ளைகளுடைய
திருமண பேச்சுவார்த்தைகள் சுபகமா முடிந்து இல்லத்துல மங்கள ஒலி கேட்கும். அவங்க சமுதாயத்துல பெரிய நிலையை அடைந்து உங்களுக்கு பெருமை சேர்க்கப் போகிறார்கள். அதாவது உங்க பிள்ளைங்கள் வழியாதான் உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி உண்டாகப் போகின்றது. இனி வரப்போகின்ற நாட்கள்ல அவங்களுடைய கல்வியில சிறந்த மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைப்பாங்க. உயர் கல்விக்காக அல்லது வேலை வாய்ப்பிற்கோ வெளிநாடு செல்ல காத்திருந்த பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். வேலை இல்லாமல் இருந்த பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்திலும் வேலை கிடைக்கும். பிள்ளைகளுடைய திருமண பேச்சுவார்த்தைகள் சுபகமா முடிந்து இல்லத்துல மங்கள ஒலி கேட்கப் போகின்றது. உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். உங்களது சுகஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் வலுவடைவதால இதுவரை உங்களை விட்டு தள்ளி நின்ற உறவினர்கள் உங்களது அருமையை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களை நாடி வருவாங்க. சுப காரியங்கள்ல உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. உங்களது இக்கட்டான சூழ்நிலைகள்ல உங்களுக்கு தோள் கொடுக்க உறவுகள் முன்வருவாங்க. உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி அவர்கள் மூலமா உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளோ அல்லது பொருளாதார உதவிகளோ கிடைக்கக்கூடும். உறவுகளின் ஆதரவு உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கையை தரப்போகின்றது. அதாவது உங்களை விட்டு தள்ளி நின்ற உறவுகள் அனைத்துமே இப்போது உங்களது அருமையை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களை நாடி வருவாங்க. சுப காரியங்கள்ல உங்களுக்கு முக்கியத்துவம் தரப்போறாங்க. உங்களோட இக்கட்டான சூழ்நிலையில உங்களுக்கு தோள் கொடுக்க உறவுகள் முன் வருவாங்க. உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி அவங்க மூலியமா உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளோ அல்லது பொருளாதார உதவிகளோ உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வீண் செலவுகள் எல்லாம் குறைந்து செல்வம் சேரப்போகின்றது. விரய ஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களுடைய தாக்கம் குறைவதால இதுவரை உங்களை ஆட்டி படைத்த தேவையற்ற மருத்துவ செலவுகளும் வீண் அலைச்சல் செலவுகளும் மற்றும் வட்டி கட்டும் சூழ்நிலைகள் முற்றிலுமா மாறப்போகுது. சுப விரயங்கள் மட்டுமே நீங்கக்கும். வீண் ஆடம்பர செலவுகளை நீங்களே கட்டுப்படுத்துவீங்க. இதனால கையில தங்கும் பணம் சுப காரியங்களுக்காகவும் சொத்து சேர்க்கைக்காகவும் மட்டுமே பயன்பட போகின்றது. சேமிக்கும் பழக்கம் அதிகரித்து செல்வம் குபேரனைப் போல உங்க இல்லத்துல பெருக தொடங்க போகின்றது. அதாவது உங்களுடைய வாழ்க்கை ஆட்டி படைத்த தேவையற்ற மருத்துவ செலவுகளும் வீண் செலவுகளும் மற்றும் வாட்டி கட்டும் சூழ்நிலைகள் முற்றிலுமா உங்களுக்கு மாறப்போகுது. சுப விரயங்கள் மட்டுமே நடக்கும். வீண் ஆடம்பர செலவுகளை நீங்களே கட்டுப்படுத்துவீங்க. இதனால் உங்களுடைய கையில தங்க பணம் சுப காரியங்களுக்காகவும் சொத்து சேர்க்கைக்காகவும் மட்டுமே பயன்பட போகின்றது. சேமிக்கும் பழக்கத்தால சேமிக்கும் பழக்கம் உங்களுக்கு அதிகரித்து செல்வம் குபரனை போலவே உங்கள் இல்லத்துல பெருக தொடங்க போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குழந்தைகளுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் சுபத்துவம் அடைவதால உங்க பிள்ளைகளுடைய வழியில உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி உண்டாகும். அவங்களுடைய கல்வியில சிறந்த மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைப்பாங்க. உயர் கல்விக்கோ அல்லது வேலைவாய்ப்பிற்கோ வெளிநாடு செல்ல காத்திருந்த பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். இதுவரை வேலை இல்லாம இருந்த பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும். உங்களது பிள்ளைகளுடைய திருமண பேச்சுவார்த்தைகள் சுபகமா முடிந்து இல்லத்துல மங்கள ஒலி கேட்கும். அவங்க சமுதாயத்துல பெரிய நிலையை அடைந்து உங்களுக்கு பெருமை சேர்க்கப் போகிறார்கள். அதாவது உங்க பிள்ளைங்கள் வழியாதான் உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி உண்டாகப் போகின்றது. இனி வரப்போகின்ற நாட்கள்ல அவங்களுடைய கல்வியில சிறந்த மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைப்பாங்க. உயர் கல்விக்காக அல்லது வேலை வாய்ப்பிற்கோ வெளிநாடு செல்ல காத்திருந்த பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். வேலை இல்லாமல் இருந்த பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்திலும் வேலை கிடைக்கும். பிள்ளைகளுடைய திருமண பேச்சுவார்த்தைகள் சுபகமா முடிந்து இல்லத்துல மங்கள ஒலி கேட்கப் போகின்றது. உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். உங்களது சுகஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் வலுவடைவதால இதுவரை உங்களை விட்டு தள்ளி நின்ற உறவினர்கள் உங்களது அருமையை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களை நாடி வருவாங்க. சுப காரியங்கள்ல உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. உங்களது இக்கட்டான சூழ்நிலைகள்ல உங்களுக்கு தோள் கொடுக்க உறவுகள் முன் வருவாங்க. உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி அவர்கள் மூலமா உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளோ அல்லது பொருளாதார உதவிகளோ
கிடைக்கக்கூடும். உறவுகளின் ஆதரவு உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கையை தரப்போகின்றது. அதாவது உங்களை விட்டு தள்ளி நின்ற உறவுகள் அனைத்துமே இப்போது உங்களது அருமையை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களை நாடி வருவாங்க. சுப காரியங்கள்ல உங்களுக்கு முக்கியத்துவம் தரப்போறாங்க. உங்களோட இக்கட்டான சூழ்நிலையில உங்களுக்கு தோள் கொடுக்க உறவுகள் முன் வருவாங்க. உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி அவங்க மூலியமா உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளோ அல்லது பொருளாதார உதவிகளோ உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வீண் செலவுகள் எல்லாம் குறைந்து செல்வம் சேரப்போகின்றது. விரயஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களுடைய தாக்கம் குறைவதால இதுவரை உங்களை ஆட்டி படைத்த தேவையற்ற மருத்துவ செலவுகளும் வீண் அலைச்சல் செலவுகளும் மற்றும் வட்டி கட்டும் சூழ்நிலைகள் முற்றிலுமா மாறப்போகுது. சுப விரயங்கள் மட்டுமே நடக்கும். வீண் ஆடம்பர செலவுகளை நீங்களே கட்டுப்படுத்துவீங்க. இதனால கையில தங்கும் பணம் சுப காரியங்களுக்காகவும் சொத்து சேர்க்கைக்காகவும் மட்டுமே பயன்பட போகின்றது. சேமிக்கும் பழக்கம் அதிகரித்து செல்வம் குபேரனைப் போல உங்க இல்லத்துல பெருக தொடங்க போகின்றது. அதாவது